அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது எப்பேற்பட்ட மாறுதல்கள் கிடைக்க போகிறது, ராசி பலன்கள் மற்றும் கிரகநிலைகளுடைய பெயர்ச்சி பலன்கள் என்ன, குரு உள்ளிட்ட முக்கிய கிரகநிலைகளின் பெயர்ச்சியால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படும், அதனால் கிடைக்கும் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன, ஆலய வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, நவகிரகங்களை எப்படி வழிபட வேண்டும், வாஸ்து பலன்கள் உள்ளிட்ட பல தகவல்கள், குறிப்பாக மகாலய அமாவாசை வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதனால் என்ன பலன் உண்டு என்பது உள்ளிட்ட பல பயனுள்ள பதிவுகள் நம்மளுடைய இணையதள பேஜில் உள்ளன. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜிலையும் விசிட் பண்ணலாம். ஆலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது எப்பேற்பட்ட மாறுதல்கள் கிடைக்க போகிறது, அதிலும் இல்லாமல் இந்த வருடத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 3ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் 4 கிரகநிலைகள் சஞ்சரிக்கும் போது இந்த மகாலய அமாவாசையானது விமர்சையாக அனுசரிக்கப்படுகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான சந்திரன் 3லும் சூரியன் 3லும் சஞ்சரிக்கும் போது கேது மிக வலுவாக 3ல் இருக்கிறார். ஆட்சி பலமும் உச்சம் பலமும் பெற்று வித்யாகாரகரான புதனும் 3ல் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகும். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அத்தனை விதமான காரிய தடைகளும் தவிடுபடியாகி நல்ல வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்க போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை, வெற்றிக்கு உரித்தான 3ல் பல கிரகநிலைகள் வலம் வருவதால் நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும். இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக அதிகாலையிலே எழுந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று நீராடி விட்டு திதி கொடுக்கலாங்க. அது மட்டுமல்லாது அருகாமையில் நீர்நிலை இல்லை என்றால் வீட்டிலேயே இந்த திதியை கொடுக்கலாம். இந்த திதி கொடுத்து விட்டதற்கு பிறகு அன்னதானம் மேற்கொள்ளலாம், ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது காகைக்கு உணவு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். காகைக்கு உணவு படைத்ததற்கு பிறகு இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டுங்க. அது மட்டுமல்லாது இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இருப்பவர்கள் தந்தை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவர்களுடன் இருப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வருடத்திற்கு எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் இந்த மகாலய அமாவாசை என்பது பித்ரு கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய முதன்மையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மகாலய பட்சத்தில் நம்மளுடன் இருந்த முன்னோர் பிதுர்லோகத்திற்கு புறப்படக்கூடிய ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயம் தவறாமல் அனைவரும் இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த பலனை பெறுவதற்கான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு.